ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோட சண்டே சமையலுக்கோஸ்கரம் தான் உங்களை இன்வைட் பண்ணின்னு இருக்கிறேன். என்ன இன்றைக்கி அழகாக தெரியுதுன்னா, எஸ், ஷூட்டுக்கோஸ்கரம் தான் எடுத்துருந்து ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்கேன்னா வாங்க, இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. இன்றைக்கி என்ன தெரிஞ்சுன்னா அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து கோலா உருண்டையும் அதோட குழம்பு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல கைமா உருண்டை குழம்புக்கு பார்த்துக்கலாம் என்னென்ன வேணும்னுட்டு. அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 1.5 வெங்காயத்தை, கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான், 1.5 பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தான். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பெருசாக அரிஞ்சிருக்கேன். புதினா, ஒரு கைப்பிடி அவ்வளோ கொத்தமல்லி. நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஸ்பைசஸ் வந்துட்டு தனியா, மிளகு ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு. இது வந்துட்டு கசகசா, எதுனா ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தென் டேஸ்ட்டுக்குமே. ஒரு 4 வந்து பேடிகை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு 4 வந்து வடை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு அரை வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு இதெல்லாமே அரைச்சிக்கலாம். அப்புறமா எப்படி தாளிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலா ஃபஸ்ட்டு வதக்கலாம். எது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோமோ, பச்சையாகவே அரிச்சா மிக்சியில் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே வதக்கலாம். வதக்கிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, சீரகம், என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் தள்ளலாம், இப்படியே கொட்டிடலாம். கொட்டிடுறது ஈஸியாக இருக்குது. இப்போ நல்லா வதக்குங்க. இதை நல்லா வாசனை வரும். அது வதக்கும் போதே இவ்வளோ வதங்கிருக்கு இல்லைங்களா, போதும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக பவுட்ரு ஆட் பண்ணவே வேண்டாம் குழம்புக்கு. இதுவே நல்லா மணமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்ட உடனே ஃபுல்லாக குழம்புக்கு வேண்டாம். வெங்காயம் தலை மேலே கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சமாக. அது நல்லா வதங்கிட்டு வந்துட்டு சீக்கிரம் வதங்க போட்டு, இப்போது தீயை நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. வெங்காயம் இவ்வளோ வதங்கிருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லியும் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதில் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி, அரிஞ்ச தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு மேலே ரொம்ப இதாக ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். எப்படி ஒரு அரோமா வருது தெரியுங்களா? என்ன குட்டிச்செல்லாம் நல்லா வருதா? குடும்பம் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு எக்ஸாம் இருக்குது அடுத்த வாரம். நான் வீடியோ எடுன்னு அவன் உயிரை வாங்கின்னு இருக்கேன். நான் அதுக்கோசம் இப்போ வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதனால் நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்னாலும் அவங்கள நம்மளை திருப்திப்படுத்தணும் இல்லை? ஜெயிலர் படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி. ஆமாம், இருக்கிற 24 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ போதும்னுவாங்களே, அந்த மாதிரி. இப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுக்கணும். ஆமாம், நம்ம எப்படி சாப்பிடுவோமோ வீட்டில் நார்மலாக அந்த மாதிரி தான் பண்ணுறது. எதுவுமே எக்ஸ்ட்ராவாக அது இது ஆட் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டேன்.
நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்மளால் நிறைய இந்த என்ன சொல்கிறதுமா மெக்சிகன்னு சைனீஸு அந்த மாதிரியெல்லாம் போக முடியாதுங்க. சாப்பிடவும் மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வக்கனையாக செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி வீடியோ ஆச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படி ஒரு இல்லை. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் கொஞ்சம் வக்கனையாக தின்னுதுங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது கூட இப்போ கொஞ்சம் அந்த வெங்காயத்தை லாஸ்ட்டில் தேங்காய் ஆட் பண்ணி சும்மா ஒரு வதவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிட்டு மேலே நீங்கள் வேணாலும் கேஸ் கூட ஆஃப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு வதங்கு அப்படி ஒரு வதக்கி அவ்வளோதான், போதும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு பாதி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கருவேப்பிலை இப்படி உருவி அச்சுக்கா அப்படி அது தலை மேலே போடுங்க. அப்போ நல்லா கம்மன்னு வரும் வாசம். நல்லா வதங்கும் போதே நல்லா இது வதங்கும் போதே எண்ணெயிலே ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க. ஆமாம், கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நானும் ஒரு செஃப் ஆகிடணும். ஓ இது செஃப்புக்கு ஓகேவா? அப்படின்னு நீயும் டேடி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அம்மாங்க செஃப். எல்லார் வீட்லேயும் எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க. அதே மாதிரி தான் என் பையனும் அவ்வளோதான். என் சமையலை பற்றி பெருமையாக பேசுவான். இல்லைன்னா என்ன பண்ணணும், வேற எங்கே போய் சாப்பிட முடியும்? அதனால் பேச வேண்டியது தான். இது நல்லா வதங்கிருக்கு, நல்லா ஃப்ளேவராக ஸ்மெல் வந்துருக்கு. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் அப்போவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மிளகாத்தூளோ தனியாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு வெறும் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கினா போதும். இதை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சள் வரமாட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து. ஓகே, இவ்வளோ போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இது அது கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் எக்கரும் பரவாயில்ல, ஆனால் கலரி விட்டுனே இருங்க. நல்லா மசால் வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறமா அதுக்கு தேவையான அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இப்போது கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணலாம், கைமா உருண்டைக்கு. இங்கே பாருங்கள், இப்போது நம்ம அரைச்ச மசாலேருந்தே ஒரு 2 ஸ்பூன் மசால் இதிலே வச்சுருக்கேன். இது கோலா உருண்டைக்கு, ஓகேங்களா, கைமா உருண்டைக்கு. இப்போது இதில் கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுருக்கிற கைமா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஓகேங்களா. இப்போது குழம்புக்கு வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம், குழம்புலேயும் உப்பு போட்டிருக்குறோம். இது உருண்டைக்கான மசாலான்றதுனால இதுலேயும் உப்பு போடணும். ஏன்னா கறி இதாகணும் இல்லைங்களா, உப்பு இது பண்ணணும் இல்லைங்களா, அதனால் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். மஞ்சள் தூள் போடுறேன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன்,
வீட்டிலே பண்ண கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு இதுக்கு பொட்டுக்கடலை பவுடர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா கலரிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி போட வேண்டியது. போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொச்சின்னு இருக்குது. இப்போ இது இங்கே பாருங்கள், உருண்டை பண்ண இதை எடுத்து இது உள்ள இப்படி விடுங்க. எங்கெங்கே இடம் இருக்கும் ஓகேங்களா. எதுவும் கரண்டி போட்டு கலரக்கூடாது. திருப்பம் அப்படியே மூடி வச்சுருங்க ஆகட்டும். பரத் இப்படி குழம்புல போட்டு அவ்வளோ இதாக சாப்பிட மாட்டார். அவருக்காக நல்லா இதை வடையாக பண்ணி கொடுக்கலாம், கைமா வடை மாதிரி. ஓகேங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது கைமா வடைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தவா வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அதிலே இருக்கிறது கொஞ்சம் நல்லா வறுத்து இந்த மாதிரி சாப்பிட்டா பசங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. கொஞ்சம் மயோனீஸ் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. பரத் ஒரு 2 பீஸ் சாப்பிடுவான் எக்ஸ்ட்ராவாக, அதுக்காக தான் செய்கிறது. நாங்கள் அதுவே சாப்பிட்டுக்குவோம். இது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் நேயர்களே, இன்றைக்கி எங்களோட சண்டே மத்தியான சமையல் இது வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, சொன்ன மாதிரி தான் கைமா உருண்டை குழம்பு, இது கைமா வடை, இது வந்து அப்படியே சைட் டிஷ்ஷோ சப்பாத்தி தென் ரைஸு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.